கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவிய வதந்தியால் கேஸ் ஆபீஸ் முன்பு மக்கள் படையெடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், அங்கு மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? அங்கு அந்த நிறுவனம் தரப்புல ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா? அபிநயா, கடந்த 2 நாட்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக சின்னசேலத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்று முன்தினம் 2 நாட்களாக சிலிண்டர் அலுவலகம் முன்பு, கேஸ் சிலிண்டர் முகவர் அலுவலகம் முன்பு படையெடுத்து குவிந்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில் சிலிண்டர் அலுவலகத்தில் நாம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ஒரே நேரத்தில் பதிவு செய்ய இயலாமல் இருப்பதால் மக்கள் அச்சத்தின் காரணமாக இது போன்று நேரடியாக வந்ததால் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும், தற்பொழுது அந்த நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பதிவு சீராக நடைபெற்று வருவதாகவும் அந்த அலுவலகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மாவட்டத்தில் மற்ற பகுதிகளிலும் உள்ள கள்ளக்குறிச்சி, குறிப்பாக கள்ளக்குறிச்சி, கச்சிராபாளையம், சின்னசேலம் ஆகிய பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக அந்த ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தது. தற்பொழுது அனைத்து இடங்களிலும் சீராக பதிவு நடைபெற்று வருவதாகவும், அதனால் எந்தவித அச்சமும் இல்லாமல் பொதுமக்கள் சிலிண்டர்களை 40 முதல் 45 நாட்களுக்குள் கூடுதல் சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். வினயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளித்துள்ளன. 3வது நாளாக பெட்ரோல் நிலையங்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுவதாக வதந்தி பரவியது. இதனை நம்பிய பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களில் அதிக அளவில் குவிந்து வழக்கத்தை விட கூடுதலாக பெட்ரோல் வாங்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் 3 வாரங்களுக்கு பெட்ரோல் இருப்பு உள்ளதாகவும், செயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் தெரிவித்திருந்தார். மேலும் பெட்ரோல் விநியோகம் சீராக இருப்பதாக மத்திய அரசும் குறிப்பிட்டது. இருப்பினும் சென்னையில் 3வது நாளாக பெட்ரோல் நிலையங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெட்ரோல் பங்கில் எரிபொருள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் வழக்கத்திற்கு அதிகமாக பெட்ரோல் நிரப்பியதால் தற்போது இருப்பு இல்லை என எரிவாயு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்தியை நம்ப வேண்டாம். வதந்திகளை நம்பி பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் கூட வேண்டாம். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சமோ பதற்றமோ தேவையில்லை. தற்போதைய தேவைக்கு மீறி வாங்குவதால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படும். பெட்ரோல், டீசல், கேஸ் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம்.